வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கம்மியான ரேட்டில் உள்ள இந்த காட்டன் சாரிக்கு நம்ம எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இந்த சாரியோட ரேட்டு 300 rupees. இப்போ இந்த சாரியில் உள்ள நீளம் 6 மீட்டர் அளவு இருக்குது. இப்போ சாரியில் நம்ம அந்த ப்ளவுஸுக்குள்ள பகுதியை கட் பண்ணி எடுக்காமல் நம்ம அந்த பார்டர் கலர்லேயே பாலி காட்டனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வைங்க. அதுக்கு தேவையான லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சாரியை பார்க்கலாம். இந்த சாரியில் டபுள் சைடில் அந்த ப்ளூ கலரில் பார்டர் இருக்குது. ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக ப்ளூ கலரும் இந்த ஸ்லீவுக்கு ரெட் கலரில் இந்த மாதிரி செக் டிசைனும் கொடுத்துருக்கு. இப்போ அந்த செக் டிசைனை மட்டும் நம்ம கட் பண்ணி ப்ளவுஸ் பேக் சைடில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வைக்கலாம். இப்போ அந்த சைடில் நீங்கள் அதே மாதிரி கிளாத் நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீளம் சரியாக இருக்கும். அது உள் பக்கமாக தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சாரீ டபுள் சைடில் இந்த பார்டர் வருது. இப்போ இந்த சாரீ ரொம்ப கம்மியான ரேட்டு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸியான முறையில், அதுவும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி, எல்லாரும் தைக்கிற மாதிரி இந்த மாடலை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மேல் பக்க கிளாத்தும் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதோட உயரத்துக்கு தகுந்த பேப்பர் கேன்வாஸ் நம்ம எடுக்கலாம். ஷோல்டர் வெட்டுப்பாகம் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலேருந்து நம்ம தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு எப்போதும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதில் நெக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணுங்கள். இதில் நான் 10 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். மேலே நமக்கு என்ன அளவு இருக்கோ அதே அளவை கீழையும் நீங்கள் அடையாளப்படுத்துங்க. 2.25 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இதில் நம்ம ரவுண்டு நெக்கு நம்ம வரைகிறோம். இப்போ கீழே 3 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த கார்னர் பகுதியில் உள்பக்கமாக இருந்து அப்படியே இந்த லைனை கொஞ்சம் உள்ளுக்கு வளைவாக வர்ற மாதிரி வரைஞ்சி விட்டுருக்குறேன். வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி விடலாம். அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே கட் பண்ணுறேன். நெக்கு பகுதியை தனியாக கட் பண்ணாமல் அப்படியே நான் வச்சுருக்கிறேன். சைடில் அந்த 1 இன்ச்சுக்குள்ள பேப்பர் கேன்வாஸும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த சாரியில் உள்ள கிளாத்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால ரெட் கலரில் லைனிங் கிளாத்தில் வச்சு நான் அயர்ன் பண்ணுறேன். உள்ளுக்கு கட் பண்ணி எடுத்த அந்த பேப்பர் கேன்வாஸை நம்ம வச்சுட்டு சைடில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்கோட அளவு மாறாமல் வரும். இப்போ நல்லா அயர்ன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ சைடில் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். உள்பக்கம் கட் பண்ணாமல் அப்படியே நான் விட்டுருக்குறேன். இப்போ இதில் ஸ்லீவுக்கு கொடுத்துருக்குற அந்த செக் டிசைனை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது நமக்கு பேக் சைடில் டிசைன் பண்ணுறதுக்காக அந்த பகுதியில் நம்ம இதே மாதிரி வேற ஒரு கிளாத்து வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ இந்த நீளத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த கேன்வாஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் பார்டர் இருக்குது. அதனால் நம்ம கீழே இருக்கிற இந்த பீஸை நம்ம 2ஆக மடித்து அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் கேன்வாஸ் பகுதியில் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ தனித்தனியாக கொஞ்சம் இடைவெளி விட்டு ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேன்வாஸ்க்கு பக்கத்தில் உங்களுக்கு அது வருது பாருங்கள். அந்த மாதிரி அளவு கம்மியாக இருக்கிற அந்த டிசைன் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ உள்பக்கம் நம்ம பேப்பர் கேன்வாஸ்க்கு உள்பக்கம் அப்படியே நான் ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ வெளி பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் சைடில் இந்த பீஸையும் வச்சு அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் திருப்பி பார்க்கலாம். இப்போ உள்பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கட்டாக இருக்கிறதுனால சைடில் வந்து டிசைன் வருது. இப்போ வெளிப்பக்கம் கொஞ்சமாக மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இந்த கார்னரில் கட் பண்ணி விடுங்க. சைடில் லைட்டாக கிராஸில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத் அப்படியே நம்ம பேப்பர் கேன்வாஸ்க்கு மேலே மடித்து தைச்சிடலாம்.
இப்போ 2 பக்கமே நான் தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ அடிப்பக்கமாக வச்சு கொஞ்சமாக அந்த கிராஸ் பீஸ் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு எட்ஜில் நம்ம தச்சு விடுறோம். நமக்கு மடித்து தச்சிருக்கும் போது எட்ஜில் தைச்சாலும் ஒன்றும் ஆகாது. அந்த கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. இப்போ கீழே வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அந்த வளைவாக வர்ற அந்த கார்னர் பகுதியில் மட்டும் கொஞ்சம் இந்த உள்பக்கத்தில் இந்த கிராஸ் பீஸை லைட்டாக அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம பைப்பிங் பண்ணலாம். இது அடிப்பக்கமாக நம்ம திருப்பி விட்டுறலாம். அடிப்பக்கமாக திருப்பி விடும்போது பைப்பிங் ரொம்ப சின்ன சைஸாக உங்களுக்கு வருது. தையல் பைப்பிங்கில் படாத அளவுக்கு அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த பகுதியில் நம்ம கொஞ்சமாக இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி விட்டுருக்கும்போது அந்த வளைவாக வர்ற பகுதியில் இந்த பைப்பிங் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக இந்த மாதிரி அடிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ 2 பக்கமுமே நான் இதில் பைப்பிங் பண்ணி முடிச்சிருக்கிறேன். இது மேல் பக்க கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கிறேன். வெளிப்பக்கம் சுற்றி 2 கிளாத்தையும் ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். இப்போ 2 கிளாத்தையுமே நான் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ சென்டர் பகுதியில் நம்ம அடையாளப்படுத்தி விடலாம். அதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம 2ஆக மடிக்கலாம். மடிச்சுட்டு சென்டர் பகுதியில் இந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ 2 சென்டர் பகுதியும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கீழே வரைக்கும் ஒரு தையல் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த பகுதியில் நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் சைடில் தைக்கும்போது அந்த அளவு வந்து உங்களுக்கு மாறாமல் வரும். இப்போ இதில் பேப்பர் கேன்வாஸுக்கு உள் பக்கமாக நான் தைச்சி விடுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம தைச்சி விட்டுறலாம். கொஞ்சமாக நமக்கு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கிராஸில் கட் பண்ணி விடுங்க. இந்த கார்னரில் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி எடுக்கலாம். இந்த கார்னரில் ஏதாவது ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் தள்ளி விடுங்க. உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக வரும். நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த கழுத்துக்கு எட்ஜில் நம்ம ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். கீழே வரைக்கும் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ஜாயிண்ட் ஆக்கும்போது தையல் பைப்பிங்கில் படாத அளவுக்கு ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. 2 சைட்லையுமே அந்த பீஸ் வச்சு நான் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருக்குறேன். இப்போ இந்த கழுத்து பகுதியில் உள்ள பீஸ் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கலாம். இதில் கொஞ்சம் கார்னராக வர்ற மாதிரி வரைஞ்சி விடுறேன். கழுத்துக்கு நம்ம ஏற்கனவே அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஒரு 1/4 இன்ச் அளவு கார்னராக கீழே இறக்கி வரைஞ்சி விட்டுருக்குறேன். அப்படியே நம்ம 2ஆக மடித்து கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த கீழே உள்ள பகுதி நம்ம முதுகு பாகத்துக்கு நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி சைடில் உங்களுக்கு பேப்பர் கேன்வாஸ் அளவு வேணும். இப்போ இன்னொரு பேப்பர் கேன்வாஸில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச் அளவுக்கு பேப்பர் கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விடலாம். இப்போ இது லைனிங் கிளாத்தில் மேல் பக்கமும் சைட்லேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இதை லைனிங் கிளாத்தில் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். 2 பக்கமும் தச்சு விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் அடிப்பக்கம் மேல் பக்கம் கிளாத் வச்சுருக்கிறேன். வச்சு இப்போ பேப்பர் கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் தையல் பேப்பர் கேன்வாஸில் படாத அளவுக்கு தைச்சி விட்டுருக்குறேன். 1/4 இன்ச் அளவு கிளாத்தை விட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் சைடில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இப்போ எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு அதுக்கு வெளிப்பக்கம் நம்ம அடையாளப்படுத்தி விடலாம். இதில் அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இந்த பேப்பர் கேன்வாஸ் தானே நம்ம இந்த மாதிரி 4ஆக மடிக்கலாம். மடிச்சுட்டு இது நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கலாம். 1.25 இன்ச் அளவுக்கு அந்த மடிப்பு பாகத்திலிருந்து வைக்கிறேன். அப்படியே சைடு வரைக்கும் கிராஸில் நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்குது. இதை நம்ம இந்த சாரியோட கிளாத்தில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இந்த சாரியோட கிளாத்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால இது நம்ம தச்சு விட்டதுக்கப்புறம் அந்த பேப்பர் கேன்வாஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கிளாத்தை தனியாக எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா பேப்பர் கேன்வாஸ் உங்களுக்கு மேலே எழும்பி வருது. கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவு பேப்பர் கேன்வாஸ் இருந்தால் போதும். அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். 1/4 இன்ச் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிளாத்து மடித்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத் அப்படியே பேப்பர் கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் இருக்கிறத அப்படியே நான் மடித்து தைக்கிறேன். இப்போ மடித்து தைச்சதுக்கப்புறம் இதை இந்த பகுதியில் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இதில் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். கிராஸ் பீஸுக்கு 2ஆக மடித்து இதில் கம்பி போட்டு பைப்பிங் பண்ணுறதுக்காக இந்த பைப்பிங் 1/2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி தைச்சி விட்டுருக்குறேன். இப்போ இதை சைடில் இருந்து நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த பகுதியில் லைட்டாக அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு திருப்பி விடுங்க. அந்த பகுதி உங்களுக்கு கார்னராக வரும். இப்போ பைப்பிங்கில் இன்னொரு சைட்லேயும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இப்போ ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் சைடில் நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கிற அந்த பீஸ் வச்சு நம்ம ஏற்கனவே லைன் போட்டு விட்டுருக்குறோம். அந்த பகுதியில் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கும்போது நம்ம அந்த லைன் நம்ம உள்பக்கமாக கட் பண்ணி எடுத்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு தான் நம்ம லைன் போட்டிருக்கிறோம். அப்போ அந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு சரியான முறையில் வரும். இப்போ இதில் ஒரு ஃபுட்டோட அளவுக்கு இன்னொரு தையலும் போட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். கரெக்டாக அந்த லைனில் வச்சுட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டால் உங்களுக்கு அளவு சரியாக வரும். இப்போ 2 பக்கமே ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் கீழே இருக்கிற கிளாத்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி அடிப்பக்கமாக மடித்து தைச்சி 2 டாட் எல்லாமே நான் பிடிச்சி விட்டுருக்குறேன். இப்போ இந்த சாரீக்கு அந்த ப்ளவுஸ் ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி, அதுவும் ஈஸியாக தைக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக அந்த மாடலில் நான் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாரும் ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இந்த மாடல் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.